ஹாய் ஹலோ மக்களே. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா தீபாவளி டைம் வந்துடுச்சு. ஸோ தீபாவளி டைம்னால என்ன ஆகும், ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மதுரையை பொறுத்தவரை நிறைய ஸ்டால்ஸ் வந்து போடுவாங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் நிறைய ஸ்டால் வந்து போடுவாங்க. இப்போ மதுரையில் வந்து மீனாட்சி ஃபேஷன் பஸார் இவங்க தான் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. இவங்களை பொறுத்தவரை எப்படின்னா, இவங்க வந்து ஒரு தனி பிராண்ட் வந்து கிடையாது. ஒரு 60-70 ஸ்டால்ஸை வந்து அது ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த சாரீக்குன்னு ஒரு ஸ்பெஷலான கடை இருக்கும், ஜுவல்ஸுக்குன்னு ஸ்பெஷலான கடை இருக்கும்ல, அந்த மாதிரி கடைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு பிளேஸ்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணி எங்க போட்டிருக்காங்க தெரியுமா? அது மேரியாட். ஓகே, மேரியாட்ல போட்டிருக்காங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு தேர். அங்க போயிட்டு இந்த வீடியோவை நாங்கள் கண்டினியூ பண்றோம். ஆமா, ஓகே, வாங்க மேரியாட்ல போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா வாங்கவும் செய்வோம். பர்ஸ் ஃபுல்லா இருக்கா? இல்லையா, பர்ஸே இல்லையா? சரி வாங்க போய் சும்மா பார்த்துட்டாவது வருவோம். மதுரை மல்லியை வாங்கி தலையிலையும் வச்சாச்சு. இந்த வீடியோ ஷூட் பண்ண போகிறப்ப எனக்கு இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் வந்து இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் என்னோடய யூடியூப் ஜர்னிலேயே இதுதான் வந்து நம்பர் 1 டேவாக வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு உள்ளே போய் பாருங்கள். ஸோ கோட்டியாட் மேரியாட்டும் வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து மதுரையில் இருக்கிற ஒன் ஆஃப் த 4 ஸ்டார் ஹோட்டல். ரொம்ப நல்லாயிருக்கும். பிளேஸ் வைஸும் சரி, ஃபுட் வைஸும் சரி. ஏன்னா நான் நிறைய தடவை வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக போன இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது மேரியாட் தான். எனக்கு பிடிச்ச இடமும் கூட, எனக்குன்னு சொல்கிறத விட எங்களுக்கு. ஸோ இங்கே தான் வந்து போட்டிருந்தாங்க 19th and 20th, அதாவது நாளைக்கும் இருக்குது. ஸோ போகிறவங்க கண்டிப்பாக நாளைக்கு கூட போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லா காட்டனாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டடாக இருக்குது. அது போல் எல்லாமே வந்து ட்ரை செட் வித் ஷாலோடு வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் வந்து நல்லாயிருக்கு. ஸோ நிறைய ப்ரீமியம்ஸான கலர்ஸ் இருக்குது. கலர்லேயே வந்துட்டு நார்மலாக வந்து அந்த ரெட்டு, க்ரீன் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பேஸ்டல் கலர்ஸோட இது வந்துட்டு அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியுதில்ல, பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நமக்கு வந்து பெங்களூர்ஸில் அதிகமாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே மதுரைக்குள்ளேயும் வந்து எடுக்கலாம். ஸோ மதுரை மக்களே, நாளைக்கு மட்டும் இந்த ஸ்டால் இருக்கும். வேணுங்கிறவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸோட பேட்டர்ன் பார்த்தீங்கல்ல, சூப்பராக இருக்குது. நெக் பேட்டர்ன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, யூனிக்காக இருக்குது. அண்ட் அதோட ஷாலுமே வந்து சூப்பராக இருக்குது. ஷால் வந்துட்டு ஒரு நெட்டட் பேட்டர்னில் இருக்குது. பட் ரொம்ப நல்லா இருக்குது கலர் ரேஞ்சு. இந்த க்ரீனுக்கும் அந்த ஒரு லைட் பிங்க்கு. ஸோ பார்க்க வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. இந்த ட்ரெஸ் வந்து நமக்கு என்ன ரேஞ்ச் வந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா 5000 வருது. பட் அதுக்கு ஒர்த்து. நல்லா இருக்குது, டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்கே. ஜெய் ஃபேஷன் பொறுத்தவரை மதுரைக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. அதுவும் நல்லா ப்ரீமியமான குவாலிட்டியில் இருந்தது. பட் ரேட் வந்து பிட் கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 2500 3000க்கு வந்து குர்த்தி செட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் வேணால் டேரெக்டாக ஒரு தடவை போய் செக் அவுட் பண்ணியும் பாருங்கள். பாண்டி கோயில் கிட்டே வந்து ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு தடவை போய் பாருங்கள். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற கலர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்ட்ரன்ஸில் வரும்போது 4 கடை இருந்தது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30லேருந்து 40 கடைகள் வந்து இருந்துச்சு. அடுத்து இந்த ட்ரெஸ் 59 அப்படிங்கிற ஷாப் வந்து பார்த்துருந்தோம். இங்கேயும் அதே மாதிரி 3 பீஸ் குர்த்திஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. கொஞ்சம் கிராண்டான லுக்கில் இருக்கிற மாதிரி நிறையாவும் இருந்துச்சு. இங்கேயும் அதே தான், ஒரு 2000, 1500, 2500 அந்த மாதிரி ரேஞ்சில் நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரௌன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் எடுத்தேன். பட் என் சைஸ்க்கு வந்து கிடைக்கல, அதனால் வந்து நான் இந்த ட்ரெஸ் வந்து வாங்கலை. இல்லை சப்போஸ் என் சைஸ்க்கு கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கியிருப்பேன். எல்லாமே வந்து ஒரு மாதிரி ப்ரீமியமான குவாலிட்டியில் தான் வந்து இருந்துச்சு. கலர்ஸுமே வந்து எனக்கு இந்த எக்ஸ்போவில் ரொம்ப பிடிச்சது கலர்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மலாக எப்போதும் போல் ஒரு அந்த 12 கலர்ஸ் இருக்கும்ல, அந்த கலர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய புது கலர், புது ஷேட்ஸு, நிறைய நெக் பேட்டர்ன் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்கள் இங்கே இருக்கிற சுடிதார்ஸில் எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு நல்ல நெக் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நிறைய அந்த வீ கட்டு, யூலேயே வந்து டிசைன் போட்ட கட்டு, நல்ல கர்வ்ஸ் வருது, அந்த மாதிரி நிறைய வந்து நெக் பேட்டர்ன்ஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இங்கே நான் பார்க்கக்கூடிய எல்லா கடைகள்லையுமே வந்து நெக் பேட்டர்ன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா
இல்லாமல் கலர்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதிகமாக இங்கே வந்து சிங்கிள் பீஸ் குர்த்தி அப்படிங்கிற மாதிரி என் கண்ணுக்கு எதுவும் அதிகமாக படலை. மேக்ஸிமம் எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சுன்னா சூட்டபுளாக தான் இருந்துச்சு. என்கிட்ட இருக்கிற கலர் தான் ஆனால் சூப்பராக இருக்குது. நான் என் வியூவர்ஸ்க்கு காமிக்கிறேன். இது மெட்டீரியல் எனக்கு மெட்டீரியல் செட் ஆகாது. அந்த கலர் எடுங்க சிஸ்டர். சாரீ சூப்பராக இருக்குப்பா இவங்கள்ட்ட. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஸ்டே டியூன்டு பொட்டிக். இதுவுமே வந்து அந்த ட்ரை சூட் இருக்கிற மாதிரியான பொட்டிக்ஸ் தான். இதுலேயுமே பார்த்தா உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும், நல்லா கிராண்டான லுக்கில் வந்து இருந்தது. இங்கேயும் அதே ரேஞ்சு தான், 2500 3000 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. ஆனால் தீபாவளிக்கு அப்படி நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கிராண்ட் லுக்காக கலர் வைஸ் எல்லாமே வந்து சூட்டபுளாக எடுப்போம்ல, அதுக்கு வந்து இது கரெக்டான பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள், பார்த்துட்டு ஏன்னா ட்ரெஸ்ஸை வந்து தொட்டு பார்க்கும்போது தான் அந்த காசுக்கு வந்து அது ஒர்த்தா இல்லையான்னு வந்து எனக்கு தெரியும். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் வந்து எதுவும் இது ஒர்த் இல்லை அப்படின்னா ஒர்த் இல்லைன்னு சொல்கிற கேரக்டர் தான். எனக்கு அங்கே பார்த்த எந்த ட்ரெஸ்ஸுமே இது ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா பார்க்குறதுக்கு டிசைன் வைஸ் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. பட் நான் தொட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி, சில இது வந்து லெனன் காட்டனாக இருந்துச்சு, சில இது வந்து மஸ்லின் அந்த கிளாத்தாக இருந்துச்சு. சில்வர் பேலஸ் கூட வந்து ஷாப் போட்டிருந்தாங்க. சில்வர் பேலஸ் மதுரையில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். அதே போல் தாரங்கா சாரீஸ் இங்கே வந்து கண்டிப்பாக நாளைக்கு நான் போய் ஒரு சாரீஸ் எடுப்பேன். அதுவும் அந்த ரெட் கலர் சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு ரெட் கலர் வந்து இல்லை. சாரீஸ் வந்து ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு, பட்ஜெட்டர்லேயும் இருந்துச்சு, காஸ்ட்லியாகவும் இருந்தது. அவங்க வந்து ஒரு செரிக் சாரியும் காமிச்சாங்க, 8000 அந்த ரேஞ்சிலலாம் இருந்துச்சு. எனக்கு இது வந்து ரொம்ப ஃபேவரட்டான சாரியாக இருந்தது, 1800 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. பட் கண்டிப்பாக தீபாவளிக்கு கட்டிக்கிறதுக்கு ஏற்ற சாரீ தான். நான் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்கிட்ட இதே கலரில் இருக்குது, அதனால் என் ஹஸ்பண்ட் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதே கலரில் எத்தனை தான் வாங்குவேன், நீ எதாவது புதுசாக வாங்கு அப்படின்னாங்க. அதனால் நான் வந்து வாங்கவே இல்லை. அதுக்கப்புறமா இன்னொரு சாரீ வந்து நான் காமிக்கிறேன். அந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் புரியும், இந்த தாரங்கா சாரீஸ் வந்து எப்படிப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு. நிறையா அவங்களோட புடவையில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இந்த ஆர்கன்ஸா சாரீலாம் வருதுல்ல, அந்த மாதிரி நிறையா பேட்டர்ன்ஸ் வந்து இருந்துச்சு. எனக்கு அதை போல் சில சாரீஸோட கலர்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில சாரீஸ் வந்து எப்படின்னா ரொம்ப டார்க்காகவும் இருந்துச்சு, அதில் போட்டிருக்க பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு மாதிரி யூனிக்காக இருந்துச்சு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் நோட்டீஸ் பண்ணேன், அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சாரீ எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் பிட் டிரான்ஸ்பரண்ட். நான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டான சாரீ அதிகமாக எடுக்க மாட்டேன், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன். இல்லைனா இந்த சாரியுமே வந்து ஒன் ஆஃப் த பர்ச்சேஸில் வந்து இருந்திருக்க வேண்டியது தான். நிறைய சாரீஸ் பிடிச்சிருந்துச்சு, ஆனால் பட்ஜெட் வந்து அந்தளவுக்கு இல்லை. உண்மையாக சொல்ல போனால் நான் இங்கே போயிருந்தேன் அப்படின்னா என் பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு சாரீ தான் எடுத்துருக்க முடியும். ஏன்னா 2500க்கு மேலே நான் தீபாவளிக்கு வந்து பிளான் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் சரின்னு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். இந்த சாரீ தான் நான் சொன்னேன். இந்த சாரீ வந்து 6999 கிட்டே வந்துச்சு, ஃபுல்லாக சரி ஒர்க்கு. நல்லா தடவி பார்க்கும்போது நல்லா வளன்னு இருந்துச்சு. சாரிங்க 6000, நான் 6700 சொல்லிட்டேன். 6000 சாரீ, பட் அதுக்கு ஒர்த்தாக இருந்தது. உங்களுக்கு ஏதாவது அது போல் எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா இது வந்து செம்மையாக கான்ட்ராஸ்ட்டாக கட்டிக்கலாம். யாருக்காவது அமையணுன்னா போய் வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு. அடுத்து கரிக்கா 18 கேரட் பிளேட்டட் ஜுவல்ஸ். இங்கே கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இது நம்மளோட சப்ஸ்கிரைபரோட கடை. எனக்கு வந்து நான் சொன்னால முன்னாடி ஒரு ஷாக் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு, நான் யூடியூப் ஆரம்பித்து 3 மாதத்தில் என்னை இது வரைக்கும் யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணதில்லை. நான் வெளியில் போகும்போது நிறைய தடவை என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிகிட்டே போவேன், யாராவது நம்மளை கேட்க மாட்டாங்களா, நீங்கள் தானே த்ரெட்ஸ் ஆஃப் நிலா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்றைக்கி தான் நடந்துச்சு. அதில் வந்து நான் இன்றைக்கி சொல்ல போனேன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்க வந்து அதுவும் இந்த மதுரைக்காரவங்க கிடையாது, பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ பெங்களூர்லேருந்து வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி, அவங்கள நான் பார்த்துருக்கேனே, நீங்கள் நல்லா பேசுவீங்க, யூடியூப் தானே நிலா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அவங்கள்ட்டையும் பேசினேன், நீங்களும் கேளுங்க என்ன சொன்னாங்கன்னு. Okay, hi sir. Say hi. Hello ma'am. Hi. Thank you so much sir for recognizing me and appreciating me. உங்களோட லைவ்ல நான் வந்திருக்கேன். உங்களோட பேச்சு ஸ்பீச், உங்களோட கமெண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. Thank you so much sir. Love to watch you the live always. Thank you so much sir. Thank you so much. Means a lot. Thank you. Too much. Hey. No, that's bad. Too good. That is her professional. Yes. YouTube போல தான் பேசுறீங்க. இல்ல நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அப்புறம் தாக்கப்பட்டாரை பத்தி ஒரு வீடியோ போட்டுறலாம்.
नहीं होगा सच में नहीं ஸோ அவங்களோட நம்பரும் கொடுத்துருக்கேன். அவங்கக்கிட்ட நிறைய ப்ரீமியமான இயரிங்ஸு, பிரேஸ்லெட்டு, செயின் அந்த மாதிரி நல்ல ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. நீங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் போய் பாருங்கள். அண்ட் அவங்களோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி ஆன்லைன்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி வந்து எப்படின்னா ரோஸ் கோல்டு இருக்கும்ல அந்த மாதிரி பேட்டர்னில் இருந்துச்சு. அடுத்து நம்ம ஆரா டெக்கர்ஸ் வந்தோம். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெட்ஷீட்ஸ் வந்து இருந்துச்சு. 70 பேட்டர்ன் பெட்ஷீட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வேணும் அப்படின்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து மதுரையில் இல்லை, இவங்க வந்து கோயம்புத்தூர் கடைக்காரவங்க. ஓகேவா? இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கும் வந்து அழகாக பேட்டர்ன்ஸ் குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு. நிறைய வந்து ஹேண்ட் பிரிண்டட் வந்து காமிச்சாங்க. இப்போ இவங்க காமிக்கிறது வந்து 70 பெட்ஷீட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது அது ஹரிசாண்டலாக போடும்போது அந்த 3D இம்ப்ரெஷன் கொடுக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு தடவை போய் அவங்களோட பேஜையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து சவுதர் ஸ்டைல் ஸ்டுடியோ. இங்கே வந்து ரொம்ப வந்து யூனிக்காக நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா இங்கேயும் நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. நிறையா சொல்லப்படி பார்த்தா அந்த பேட்டர்ன் சாரீஸ்க்கு வந்து இப்போ வந்து நிறையவே கூடுதலாக வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துடுச்சு. நிறைய வந்து பேட்டர்ன் சாரீஸ் தான் வந்து இப்போ பெரும்பாலும் மக்களும் வாங்குறாங்க. ஏன்னா அது கட்டினாலே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஆஃபீஸ்க்காக இருக்கட்டும், ஃபங்க்ஷன் வியராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இப்போ வந்துட்டு ஆர்கான்சா சில்காக இருக்கட்டும், இந்த பேட்டர்ன் சாரியாக இருக்கட்டும் ரொம்ப வந்து இதாகுது. இதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த சுங்குடி புடவை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி லுக்கில் இருந்துச்சு. என் வீட்டுக்கார் வேறு அவங்கள்ட்ட கேட்டார், இதெல்லாம் எந்த வயசில் உள்ளவங்க கட்டுவாங்க அப்படின்னு. இப்போ காலேஜ் போனவங்க கூட இந்த மாதிரி சுங்குடி சேலையெல்லாம் வந்து ரொம்ப கட்டிட்டு போகிறாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த க்ரீன் ஒன்றும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தாங்க இருந்துச்சு. சொல்லணும்னா என் பட்ஜெட்டுக்கு அது வந்து செட் ஆகலை. நீங்கள் வந்து 2500 எடுப்பீங்க சாரீஸ் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட பேஜை செக் அவுட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் எனக்கு இவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது இந்த ப்ளவுஸ். இது போட்டிருக்காங்கல்ல, இந்த டிசைன் வந்து ஒரு ஆரி ஒர்க்கோ அப்படி கிடையாது. இவங்க கையால் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க போட்டிருக்க ப்ளவுஸுமே வந்து பெயிண்ட் பண்ணது தான். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க. அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலே ஆனால் 3000 வந்துடுதுங்க. அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். இது வந்து அந்த தஞ்சாவூர் அந்த சிலை இருக்கும்ல அந்த சிலையை பேஸ் பண்ணி வரைஞ்சது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. எனக்கு அதுதான் தெரிஞ்சு ப்ளவுஸ் வந்து அவங்க சொல்லும்போது காஸ்ட்லின்னு எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஆனாலும் அந்த ஒர்க்குக்கு வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு தடவை போய் அவங்களோட பேஜ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த வரையதுலேயுமே எங்கேயுமே வந்து பிசுறு தட்டல. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாரீஸ்லேயுமே நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. அவங்க அதை போல் அந்த கடாய்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து 200 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வருது. நீங்கள் வேணும்னா அதையும் போய் பாருங்கள். அடுத்து வந்து அபீஸ் பன்னீர். இதை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இவங்க வந்து நம்ம ஒரு பொண்ணு தான், ஒத்தக்கடையில் இருக்காங்க. பன்னீர் வந்து ஹோம்மேடு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேச்சு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் நான் ரெசிப்பியும் போடுறேன். நான் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வந்தேன், நான் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா என் சேனலில் சொல்லி விடுறேன் அப்படின்னு. அடுத்து வந்து ஆழி ஃபுட்ஸ் அண்ட் யுவதி குக்கீஸ். இதுவும் வந்து மதுரைக்காரவங்க தான். யுவதி ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இவங்கள்ட்ட குக்கீஸ் வாங்கி சாப்பிட்ருக்கேன். நல்லாவே இருக்கும். ஆழி ஃபுட்ஸ் பொறுத்தவரை இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஏபிசி மால்ட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஹெல்த் மிக்ஸு, வெயிட் லாஸ் மிக்ஸு இதெல்லாம் வந்து பவுடராக வந்து கிடைக்கிது. அதுலேயும் வந்து சூப் வெரைட்டிஸ், பொடி வெரைட்டி இதெல்லாமே வந்து கிடைக்கிது. இது எல்லாத்தையுமே நம்ம ஜஸ்ட்டு வந்து தண்ணியில் கலந்து குடித்தா போதும். அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தி ஃபார்மேட்டில் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ஜாய் கலெக்ஷன். இங்கே வந்து அந்த மினியேச்சர்ஸ் நிறைய குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க. யாராவது இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பிளேஸ் தான். அதிகமாக இந்த 50, 150, 200 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்துச்சு. நிறைய குட்டி குட்டி டாய்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. நான் இது அதிகமாக கலெக்ட் பண்ணுற பர்சன் கிடையாது. இருந்தாலும் என்னோடய வியூவர்ஸ் யாருக்காவது தேவைப்படல, எனக்கு தேவைப்படாது. ஆனால் என்னோடய வியூவர்ஸ் யாராவது பார்ப்பீங்களேன்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த இதிலெல்லாம் வைப்பாங்கல்ல, டிவி கபோர்டு அதிலெல்லாம் வைப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பொருள் வந்து வாங்குறது விருப்பம் இல்லை, பர்சனலாக சொல்ல போனால். ஆனால் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுவும் இப்போ இந்த காரில் வைப்பாங்கள முழுகாத ஷிப்பு அதுவும் இருந்துச்சு. வேணும்னா போய் பாருங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கும். அதுக்கப்புறமா கிட்டோ த்ரெட்ஸு. இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கான ட்ரெஸ், அதாவது நியூ பார்னில் இருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற கிட்ஸுக்கும் பாய்ஸுக்குமே வந்து இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே லெனின் ட்ரெஸ்ஸுங்க. நியூ பார்ன் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ்லாம் வந்து 700, 750 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் புது குழந்தைங்க இருந்தாங்கன்னா வாங்குங்க. வெயிலுக்கு போட்டிருக்கிறதே தெரியாது. மதுரை வெயிலுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸு வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு உதவும். அவங்களே வந்து என்ன வந்துன்னா அந்த பெட்ஷீட்டும் ஒன்று வச்சு காமிச்சிருந்தாங்க. பெட்ஷீட் ஐ திங்க் எவ்வளோங்க சொன்னாங்க?
500 அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. அது வந்து நல்லா இருந்தது. நம்ம குழந்தைய எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம், ரேப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு குட் ப்ராடக்ட்டு. அதுவும் இல்லாமல் அந்த லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளே சுற்றிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஃபுல்லாகவே லெனன் கிளாத்து தான். நம்ம வெளியில் இந்த பெரிய பெரிய மால்லலாம் போனோன்னா இந்த டவலையே வந்து நம்ம வந்து 1000 அந்த மாதிரி வாங்குவோம். இங்கே வந்து எனக்கு ரேட் மறந்துடுச்சு. ஐ திங்க் 250 300 அந்த ரேஞ்ச் மாதிரி தான் இருந்தது. நீங்கள் ஒரு தடவை நேரில் போய் பாருங்கள். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக நாளைக்கு போய் 20th அன்னைக்கு போய் செக் அவுட் பண்ணுங்கள்.